உண்மையில் பள்ளிக்கூடத்தில் ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்றாலோ அல்லது வகுப்பில் சத்தம் போட்டாலோ ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் தண்டனை தோப்புக்கரணம் போடுவதுதான். அதே போல பிள்ளையார் கோவிலுக்கு சென்றால் பயபக்தியோடு காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போடுவதை நாம் காலம் காலமாக ஒரு சடங்காக செய்து வருகிறோம். இத்தனை வருடங்களாக இதை நாம் ஒரு சாதாரண தண்டனை என்றோ அல்லது சாமி கும்பிடும் ஒரு சம்பிரதாயம் என்றோ நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் செய்யாத நம்முடைய தமிழ் முன்னோர்கள் இந்த தோப்புக்கரணத்திற்கு பின்னால் ஒரு மாபெரும் நியூராலஜிக்கல் சயின்ஸ், அதாவது நரம்பியல் அறிவியலை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? வலது கையால் இடது காதையும் இடது கையால் வலது காதையும் பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போடும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? காதுகளின் கீழ்ப்பகுதியில் உள்ள முக்கிய அக்குபஞ்சர் புள்ளிகள் அழுத்தப்படுகின்றன. இந்த புள்ளிகள் நேரடியாக நமது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களோடு இணைக்கப்பட்டவை. இப்படி காதை பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழும்போது உடலின் கீழ்ப்பகுதியில் இருந்து இரத்தம் அதிவேகமாக மூளையை நோக்கி பாய்கிறது. இதனால் மூளையில் உள்ள நியூரான்கள் தட்டி எழுப்பப்பட்டு மூளையின் செயல்திறன் பல மடங்காக அதிகரிக்கிறது. இதை தொடர்ந்து செய்வதால் ஞாபக சக்தி, கவனிக்கும் திறன், அதாவது ஃபோக்கஸ் அபரிமிதமாக வளரும் என்று இன்றைய அறிவியல் அடித்து கூறுகிறது. இதன் காரணமாகத்தான் படிக்கும் வயதில் மூளை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இதை பள்ளிக்கூடத்திலும் இறை வழிபாட்டிலும் ஒரு பழக்கமாகவே மாற்றி வைத்தார்கள். ஆனால் நாம் இதை ஒரு அவமானமாக நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டோம். இன்று என்ன நடக்கிறது தெரியுமா? நம்முடைய தமிழர்கள் இலவசமாக கொடுத்த இந்த தோப்புக்கரணத்தை மேலை நாடுகளில் உள்ள மருத்துவர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் சூப்பர் பிரெயின் யோகா என்ற பெயரில் பல ஆயிரம் ரூபாய் கட்டணம் வசூலித்து இன்று அமெரிக்காவில் விலையுயர்ந்த யோகா ஆகிவிட்டது. ஆக நம்முடைய முன்னோர்களின் அறிவியலை நாம் மதிக்க தவறினால் நாளை உலகம் அதை வேறு ஒரு பெயரில் நமக்கு விலை பேசி விற்கும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம்.